இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணிடு. என்ன பாத்துட்டு நிக்கிற? க்ளீன் பண்ணு. இல்ல, சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு தட்டு வச்சிருந்தா அதுல இவங்க எல்லாரும் எலும்பு துண்டு போட்டிருப்பாங்கல்ல. இங்க பாருமா, நீ சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. இங்க என்ன வழக்கமோ அப்படிதான் நடக்கும். புரியுதா? பேசாம க்ளீன் பண்ணு. ஏய், இந்த எலும்பு துண்டு எல்லாத்தையும் அவ கையாலே க்ளீன் பண்ண சொல்லு. சரிங்க. அத கூட இந்து குடு. இப்பதானே அவர் சொன்னாரு. படிப்பறிவு இல்லாத எங்க அப்பா கிட்ட கூட சமைக்கிறதுக்கும் பெண்களை நடத்துற விதத்திலயும் ஒரு பண்பு இருந்துச்சு. ஆனா இந்த வீட்டு ஆம்பளைங்க காட்டு மிராண்டித்தனமா இருக்கானுங்க. பொம்பளைங்களை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டானுங்களே, முட்டாளுங்க. ஏய், அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? க்ளீன் பண்றியா இல்லையா? ஏய், என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? எப்படியா இருந்தாலும் நீ தான் இதை க்ளீன் பண்ணணும். 10 லட்சம் வேணுமா வேணாமா? சாப்பிடு. சாப்பிடு. ஏய், என்ன நீ பாட்டுக்கு உட்காந்துட்ட? எங்களுக்கெல்லாம் யார் பரிமாறுவா? என்ன நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா சாப்பிடு, இல்லைன்னா ஏஞ்சி போ. என்னாச்சு? எனக்கு வேணாக்கா. கொஞ்சமாச்சும் சாப்பிட்டு போ. இல்ல வேண்டாக்கா. இந்து அக்கா வாங்கக்கா. ஏதாச்சும் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ தனியா பாத்திரம் கழுவிட்டு இருந்தியே, அதான் வந்து. அக்கா எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் கிளம்ப போறேன். ஆமா, நீ ஒன்னும் சாப்பிடாம வந்துட்ட? எனக்கு அவ்வளோ பசி இல்லக்கா. காலையில இருந்து எல்லா வேலையும் நீ உறுதியா செஞ்ச, அப்புறம் எப்படி பசிக்காம இருக்கும்? நீ ஏன் சாப்பிடாம வந்துட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தோ, நான் உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். அக்கா அக்கா அதெல்லாம் வேண்டாம்க்கா. காஃபி போட்டு தரேன்னு சொன்னேன். வேண்டாம்க்கா, வேண்டாம். இதோ கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. இதான் எடுத்துட்டு வரேங்கய்யா. குடுங்க மாமா. ஏமா, என்னம்மா 2 மருமகளும் தனியா நின்று பேசிக்கிட்டு இருக்கிய? இல்ல மாமா, இந்து சாப்பிடவே இல்ல. கேட்டா பசிக்கலன்னு சொல்றா. இந்தாங்கய்யா. ஏமா, ஜெயதி சொல்றது உண்மையா? சாப்பிடாம வெறுவகத்தோட படுத்தா உடம்பு எண்ணத்துக்குமா ஆகும்?
ஐயா இல்லைங்கய்யா, எனக்கு நிஜமாவே பசி இல்லை, அதனாலதான் வேண்டான்னு சொன்னேன். அக்கா, இங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், நான் கிளம்புறேன். என்னாச்சுமா? ஏன் சாப்பிடாம போறா? ஏதாவது பிரச்சனையா? ஆமாம், எல்லாருக்கும் சமைச்சு போட்டுட்டு கடைசியில் இப்படி ஒரு விஷயத்தால சாப்பிடாம போறத நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. ச்சே. வாங்க மேடம், வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? ஏன் இல்லைன்னா நீ வந்து பண்ணி கொடுக்க போறியா? சரி சரி, அதை விடு. ஆமா, நீ எந்த ஹோட்டல்ல வேலை செஞ்ச? ஏதோ அந்த ஷெஃப்னு சொல்லுவாங்க, அவங்க சமைச்ச மாதிரியே சாப்பாடெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்துலயும் பொம்பளைங்களை பாராட்டக்கூடாதுன்னு அண்ணன் சொன்னதுனால தான் அங்க வச்சு நான் இதை சொல்லல. நீ பொதுவா திமிரு பிடிச்சவ தான். இல்ல சொல்ற, பொதுவா 4 வார்த்தை உன்னை புகழ்ந்து பேசினாலே நீ தலைக்கு மேல ஏறி உக்காந்துருவேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ சமைச்சதை பாராட்டாம இருக்க முடியல. உண்மையிலேயே உன் சமையல் சூப்பர். இதோ இங்க கழுத்து வரைக்கும் சாப்பிட்டுருக்கேன்னா பாரு. ஆமா, இந்த அளவுக்கு நல்லா சமைக்கிறதுக்கு நீ எங்க கத்துக்கிட்ட? உங்க வீட்டுல நீ தான் சமைப்பியா? பேச கூட முடியலையா? ஆமா, நீயும் ஒரு ஃபுல் கட்டு கட்டியிருப்ப போலயே. உண்ட களைப்பு தொண்டனுக்கும் இருக்குன்னு சொல்ற மாதிரி அதை சமைச்ச உனக்கும் இருக்கும்ல. என்ன நீ, நான் இவ்வளவு சொல்லியும் ஒரு வார்த்தை பேசாம இருக்க? சரி சரி, வேலை பார்த்து டயர்டா இருப்பேன்னு தெரியும், இருந்தாலும் நல்லா சாப்பிட்டல்ல, சாப்பாடு. அதுக்குள்ள படுத்துட்டா